அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனை வளர்த்தல். அந்த திறனை வளர்த்தல் தமிழ் டைப்பிங் பயிற்சி அதை பார்த்துட்ருக்கோம். இந்த தமிழ் டைப்பிங் பயிற்சியில் இது வரையும் 3 வீடியோ வெளியிட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. இந்த 4வது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் எழுத்துக்களை டைப் செய்ய 4 வழிவகைகள். இங்கிலீஷ் மாதிரி ஒரே மெத்தட் தான் இங்கிலீஷில் டைப் படிக்கிறது. ஆனால் தமிழில் மட்டும் 4 விதமாக தமிழில் தமிழ் எழுத்துக்களை அந்த கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப்லேயும் உள்ளீடு செய்யலாம், டைப் அடிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு மாதிரி நான் சொல்கிறதில்ல இந்த 4 வகையில் எதை வேணாலும் கடைப்பிடிப்பாங்க. அவங்கவுங்க அதில் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது பெஸ்ட்டும்பாங்க. இப்போ நம்ம இந்த 4 வழிவகையை பார்த்துட்டோம்னா, தமிழ் எழுத்துக்களை எப்படி உள்ளீடு செய்யலாம், கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப்லேயும் எப்படி டைப் அடிக்கலாம், இந்த 4 வகையில் நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம இந்த 4 வகையில் ஏதாவது ஒரு வகையை நம்ம எடுத்துக்கணும், ஒரு முறையை நம்ம எடுத்துக்கணும். வாங்க அந்த தமிழ் எழுத்துக்களை டைப் செய்யறதுக்கு அந்த 4 முறைகள் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களை டைப் செய்யும் முறை 1. அந்த மெத்தட் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா, தட்டச்சு முறை, டைப் ரைட்டிங் மெத்தடு. இது முதல் மெத்தடு. தட்டச்சு இயந்திரங்களில் ரிமிங்டன் மற்றும் கோத்ரேஜ் நிறுவனங்கள் தமிழில் தட்டச்சு முறையை அறிமுகப்படுத்தின. இம்முறையே தட்டச்சு முறையாகும். தமிழில் டைப் அடிப்பாங்க, டைப் இன்ஸ்டியூட்டில். அவங்களுக்கு அந்த முறை எப்படியோ அதை அப்படியே இதுலேயும் டைப் பண்ணுவாங்க, அதாவது லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டரும். உதாரணத்துக்கு இப்போ இதுதான் கீபோர்டு. டைப்ரைட்டர் கீபோர்டு எப்படி இருக்கும்னா, இந்த கியூக்கு பதிலாக ஏக்கு பதிலாக யா இருக்கும். இந்த ஏ எழுத்து அடிக்கிறது பதிலாக யா அடிக்கலாம், எஸ் அடிக்கிறதுக்கு லா லூ அடிக்கலாம். இப்படி ஒன்று இந்த கீபோர்டு அமைப்பு கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணலாம், இந்த டைப்ரைட்டிங் மெத்தடை அடிச்சுக்கலாம். இது கீபோர்டு லே அவுட்டு. இப்படி தான் இந்த எழுத்து வரும். நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி இந்த தட்டச்சு முறை மூலிமா அடிக்கலாம். இதுக்கு டைப் ரைட்டிங் மெத்தடு. இந்த 4 வகையில் இது முதல் முறை. அதுக்கு தட்டச்சு முறைன்னு பேர், டைப் ரைட்டிங் மெத்தட்னு பேர். ரைட்டுங்களா? 2வது முறை தமிழ் 99 முறை, தமிழ் 99 மெத்தடு, தமிழ் 99 மெத்தடு. உலக அளவில் தமிழில் ஒரே மாதிரியான கீபோர்டை பயன்படுத்த 1999ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த 2ஆம் உலக தமிழ் இணைய மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கீபோர்டு முறைதான் தமிழ் 99 முறை. அதாவது 1999 சென்னையில் 2ஆம் உலக தமிழ் இணைய மாநாடு நடந்திருக்கு. அதில் உலக லெவலில் ஒரே மாதிரி தமிழுக்கு ஒரே மாதிரி கீபோர்டு பயன்படுத்தினேன், இந்த அடிக்கிற மெத்தட் ஒரே மாதிரி பயன்படுத்தினேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது பிரகாரம் இது எப்படி டைப் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கீபோர்டு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அதனால இது பேர் தமிழ் 99 முறைன்னு பேர், தமிழ் 99 மெத்தட்னு பேர். ஏன்னா 1999 கடைசி 2 இதை எடுத்துக்கிட்டாங்க. 1999ங்கிறத 99 எடுத்துக்கிட்டாங்க. அதனால இது பேர் தமிழ் 99 முறைன்னு பேர். இதனுடைய கீபோர்டு அமைப்பு இப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உயிர் எழுத்து இருக்கும். அதாவது ஏல ஏ எழுத்துக்கு ஆ அடிக்கலாம், எஸ் இ அடிக்கலாம், டி ஊ அடிக்கலாம். இப்படி இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தும், ரைட் சைடில் மெய் எழுத்தும். உயிர்மெய் எழுத்து அடிக்கணும்னா 2த்தையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இது தமிழ் 99 முறை மெத்தட்னு பேர். இது கொஞ்சம் நல்ல மெத்தடாகவும் தெரியுது. நம்மளுக்கு எது இந்த நாளில் எதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், நம்ம எதில் பயிற்சி கொடுக்க போகிறோங்கிறது அடுத்த வீடியோவில் க்ளீனாக சொல்லிவிடுவோம். சரிங்களா? இது 2வது மெத்தடு. முதல் மெத்தடு தட்டச்சு முறை, டைப் ரைட்டிங் மெத்தடு. இது அந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் எப்படி அடிப்பாங்களோ அந்த முறையை வச்சு இதில் லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டரும் அடிப்பாங்க. அது தட்டச்சு முறை, டைப் ரைட்டிங் மெத்தட் பேர். 2 தமிழ் 99 மெத்தடு. இது 1999 சென்னையில் உலக தமிழ் இணைய மாநாடு நடந்திருக்கு. அதில் உலக லெவலில் தமிழ் அடிக்கிறதுக்கு ஒரே மாதிரி கீபோர்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது பிரகாரம் ஒரு கீபோர்டு அமைப்பை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தமிழ் 99 மெத்தடுன்னு பேர். ரைட்டுங்களா? அந்த தமிழ் டைப்பிங் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் உள்ளீடு எழுத்துக்களை உள்ளீடு செய்யல 3வது மெத்தடு. அது 3வது மெத்தட் என்னன்னாக்கா ஃபோனட்டிக் மெத்தட்.
ஒலியியல் முறை. ஒலியை அடிப்படையாக வைத்து டைப் செய்யும் முறையே ஒலியியல் முறை. உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் கா என்ற எழுத்தை அழுத்தினால் தமிழில் கா என்ற எழுத்து வரும். இங்கிலீஷில் நம்ம எப்படி கான்னு அழுத்தோம்னா கா வரும். டா டிஏ டான் போட்டால் டா வரும். அந்த மாதிரி அந்த ஒலி அமைப்பு இங்கிலீஷில் இங்கிலீஷ் தான் அடிக்க போகிறோம். அந்த இங்கிலீஷ் ஒலியை அப்படியே தமிழ் ஒலியாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது இப்போ பா பிஏ பான்னு அடித்தா பா வரும். எம்ஏ மான்னு அடித்தா மா வரும். ஏ அடித்தா ஆ வரும். இந்த மெத்தடு ஃபோனடிக்ஸ் மெத்தட் பாரு. இதையும் சில பேர் கடைப்பிடிப்பாங்க. இங்கிலீஷில் எழுத்து எப்படி வருதோ, உதாரணத்துக்கு ரா ஆர்ஏ அப்படின்னா ரா வரும். ஒய்ஏ யா அப்படின்னா யா வரும். ஈன்னா ஏ வரும். இப்படி அந்த ஃபோனடிக்ஸ் மெத்தடையும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. இது 3வது மெத்தடு. 4வது மெத்தடு பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி அடிப்படை முறை, டிரான்ஸ்லிட்டரேஷன் மெத்தடு. ஆங்கில எழுத்துக்களின் உச்சரிப்புக்கு ஏற்றபடி தமிழ் எழுத்துக்களை கீபோர்டு வாயிலாக டைப் செய்யும் முறையே டிரான்ஸ்லிட்டரேஷன் மெத்தடு. இப்போ அப்பா ஏபிபிஏ அப்பான்னு அடித்தா அப்பான்னு தமிழில் வரும். ஏஎம்எம்ஏ அம்மா அப்படின்னு இங்கிலீஷில் அடித்தா தமிழில் அம்மான்னு வரும். இந்த முறையும் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. மொத்தம் 4 முறை இருக்குது. முதல் முறை என்னன்னாக்கா தட்டச்சு முறை, டைப்ரைட்டிங் மெத்தடு. 2வது மெத்தடு பார்த்தீங்கன்னா தமிழ் 99 மெத்தடு. 3வது மெத்தடு பார்த்தீங்கன்னா ஃபோனடிக் மெத்தடு. 4வது மெத்தடு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லிட்ரேஷன் மெத்தடு. இந்த 4 முறையிலையும் தமிழ் எழுத்துக்களை கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லையும் உள்ளீடு செய்ய முடியும், டைப் அடிக்க முடியும். தமிழ் டைப்பிங் பயிற்சி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.